விஜய் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்தேன். அது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்ததா? என்ன உணர்வை தந்தது? முதல்ல அது கன்வின்சிங்காக இல்லை அப்படிங்கிறத விட ஒரு ஒரு குரூயலான கேரக்டர்கிட்ட இந்த நாட்டினுடைய லட்சக்கணக்கான குழந்தைகள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த ப்ளூ வேல் அப்படி ஒரு விளையாட்டு வந்துச்சு இல்லையா, அதை இயக்குனவங்க யார் எங்கேருந்து நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான டேஞ்சரஸ் கேமில் மாட்டிய நம்ம குழந்தைகள் மீது அக்கறை உள்ள யாருக்கும் இதை இயக்கிறவங்க மீது என்ன ஒரு பயம் வருமோ அந்த மாதிரியான ஒரு அச்சம் வந்தது. ஒரு டேஞ்சரஸ் கேரக்டர் அப்படிங்கிறது. ரெண்டாவது, அது ஒரு வெல் ரிஹர்ஸ்டு ஸ்கிரிப்ட், நல்ல மனப்பாடம் செய்யப்பட்ட ஒரு வசனம். அது பார்க்கும்போது கலெக்டர் சார் நீங்கள் நல்லவங்க, இந்த வசனமெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இது மாதிரி பல படங்களில் நம்ம வசனங்களை பார்த்துருக்கோம். ஆக ஒரு மோசமான கல்ட்டு கிரியேட் பண்ணக்கூடிய, அந்த கல்ட்டுன்னா என்னென்னா, இந்த ஜப்பானில் வந்து 1980களில் அஷாஹாரா அப்படின்னு ஒருத்தர், அவர் என்ன செய்தார்னா, நான் வந்து ஒரு புது மதத்தை உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து யோகாசனத்தின் மூலமாக அதை செய்கிறேன் அப்படின்னு ஒன்று உருவாக்குனார். அவர் பின்னால் ஏராளமான இளைஞர்கள் போனாங்க. அப்போது அந்த ஜப்பான் அரசு வந்து கொஞ்ச நாள் அவரை விட்டிருந்தது. பிறகு பார்த்தா அவரை பின்பற்றுகிற இளைஞர்கள்லாம் வந்து மிக மோசமான ஆபத்தான வேலைகளில் இறங்குனாங்க. அதில் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு இன்னொருத்தருக்கு தெரியாது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான கடுமையான வேலையில் இருப்பாங்க, ஆபத்தான வேலையில். இதெல்லாம் தெரிஞ்சு பிற்பாடு வந்து அந்த அமைப்பு வந்து தடை செய்யப்பட்டு அவருக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டது, அவருக்கும் அவரோட இருந்தவங்களுக்கும். இந்த மாதிரி மன அமைப்பு கொண்ட ஒருவரை இயக்கிறது யார்? இந்த வசனம் யார் எழுதி கொடுத்தது? நீங்கள் பர்சனலாக அட்டாக் பண்ணுறீங்களோன்னு எனக்கு சந்தேகங்கள் வருது. ஆமாம். இப்போ ஒரு அரசியல் தலைவர் ஒரு கருத்தை இப்போ சொல்கிறாரு. ஆமாம். நீங்கள் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு மனநிலை கொண்டவர்னு சொல்கிறீங்க. எந்த அடிப்படையில் அந்த முடிவுக்கு வர்றீங்க? நான் ரெண்டு, ஏன்னா அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த செத்து போன 40 பேர், இப்போ 41, அந்த மக்களை பற்றி எந்த ஒரு பரிதவிப்பும் இல்லை. எனக்காக செத்துட்டாங்க 4 பேர், 41 பேருங்கும்போது அது ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு பதற்றமும் ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை. இது பார்க்கும்போது ஒரு திரும்ப ஒத்திகை பார்க்கப்பட்ட நடிப்புன்னு தோணும்போது, உங்களுக்காக 41 பேர் அநியாயமாக பலியாகி இருக்காங்க, அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாங்கள் திரும்பி வருவோம், அப்புறம் எங்களை பழிவாங்கிறதுன்னா இதெல்லாம் என்ன பேச்சு? இது ஒரு அரசியல் தெரிஞ்சவங்க பேசுகிற பேச்சா, ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவங்க பேசுகிற பேச்சா? இது வந்து முழுக்க முழுக்க நம்ம சினிமாவில் பார்க்குற இப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள், கதாநாயகர் கூட இல்லை, கதாபாத்திரங்கள் பேசுகிற பேச்சு. ஹீரோவோட பஞ்ச் டைலாகுகள், ஹீரோவோட பஞ்ச் டைலாக், எஸ். ஆனால் எப்படியான ஹீரோனா, நான் சொன்ன மாதிரி இந்த ஆபத்தான விளையாட்டுக்களை நடத்துகிற ஹீரோக்கள், அந்த ஆன்டி ஹீரோன்னு கூட சொல்லலாம். இப்போ மங்காத்தா படத்துலேயும் அவர் ஹீரோ தான், ஆனால் ஹீரோ என்ன வேலை செஞ்சார், அந்த வேலை செஞ்சாலும் ஒரு ஹீரோ, அப்படியான ஒரு ஹீரோன்னு வச்சுக்கலாம். அப்போ பார்க்கும்போது நமக்கு அது ஒரு ஆபத்துங்கும் போது அது தனி மனித பிரச்சனையாக நான் பார்க்குறேன். அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற குழந்தைகளை பற்றி கவலைப்படுறேன். ரெண்டாவது, ஆனால் இவர் தானாக இதை செய்யவில்லை, இது அவருடைய இயல்பாக இருக்கலாம், அவர் விட்டால் இப்படி செயல்படுவாராக இருக்கலாம், ஆனால் இது அவராக இங்கே வரல. யாரோ எழுதின ஸ்கிரிப்ட், யாரோ எழுதின மொத்த ஸ்கிரிப்டுமே எழுதப்பட்டது தான். தமிழ்நாடு அமைதியாக இருக்கு, தமிழ்நாட்டை கலவர பூமியாக ஆக்குங்கன்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. கடைசியாக இப்படியாக ஒரு விளம்பரம் உள்ள ஒரு மனிதரை அதில் இறக்கி இருக்கிறது வந்து யார்? இது இன்னைக்கு உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா மொத்த பிஜேபி கூட்டமும் பரிவாரங்களும் சங்க பரிவாரங்களும் வந்து இறங்கி இருக்கு. எதுக்கு? இவரை காப்பாற்றுறதுக்கு. ஒருத்தர் ஓப்பனாக சொல்கிறாரு, நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்துட்டா நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய ஸ்கேம், சாரதா ஸ்கேம்லாம் நடந்தது இல்லையா வெஸ்ட் பெங்காலில், அப்போ அவ்வளோ பெரிய ஊழல் செய்தவர்களே வந்து பிஜேபியில் சேர்ந்து புனிதமானாங்க. இல்லை, இப்போ இவருக்கு நெருக்கடின்னு ஒன்று இருக்கிற மாதிரி தெரியலையே. முதலமைச்சர் வந்து எந்த தலைவர் ஒருத்தரும், எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறந்து போறத எந்த தலைவரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு ரிகன்சிலியேஷன் நோட்ல தான் அவரோட பேச்சு இருக்கு. ஏன்னா அரசாங்கம் அவரை வந்து ஹண்ட் டவுன் பண்ற மாதிரி, அவரை ஒடுக்கணுன்ற எண்ணம் அரசுக்கு இருக்கிறது மாதிரியான எந்த வெளிப்பாடும் இல்லை. எனக்கு தெரிந்து முதல்வர் அவர்களுடைய அந்த அணுகுமுறை இவர் சாதாரணமாக யாரும் இப்படி விரும்ப மாட்டாங்கங்கிற
ஒரு நல்ல மனப்பான்மையுடைய எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. இப்போ கூட இப்படி நடந்துச்சே, நீங்கள் விட்டுட்டு ஓடிட்டீங்களே, அப்படி தானே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் நிற்கலையே அந்த இடத்துல, நீங்கள் வந்து மற்ற இடத்துல டியூப் போட முடியும். இவங்க மேலேருந்து குதிச்சா குதிக்கிறது இவங்க இல்லை, டியூப்புன்றாங்க. உண்மையில் இவங்க தான் டியூப்பு, குதிக்கிறவர் தான் ஹீரோ. அங்கே அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் ஏன் நீங்கள் விட்டுட்டு போனீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் நீங்கள் வேணும்னு அங்கே இப்படி செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக யாரும் நினைக்கல. ஆனால் இன்று விஜய் அவர்கள் பேசுகிற பேச்சை பார்த்தா இந்த மொத்தமும் கரூரில் மட்டும் இல்லை, இவங்க மதுரையில் எதிர்பார்த்துருக்காங்க, திருச்சியில் எதிர்பார்த்துருக்காங்க. அங்கெல்லாம் நடக்காதது கரூரில் அவங்க நினச்சபடி நடந்திருக்குங்கும்போது இது முழுக்க வெறும் விஜய் மட்டுமல்ல, விஜய்க்கு பின்னால் இருக்கிறவங்க யார், இன்றைக்கி அவரை காப்பாற்றுறதுக்கு இறங்கி இருக்கிறவங்க யார், எல்லாரும் சேர்ந்து பின்னி இருக்கிற ஒரு சதி வேலை. பொதுவாக தேர்தல் வர்றதுக்கு முன்னால் பிஜேபி கணக்கு திறக்கணும்னா பல இடங்களில் குண்டு வெடிக்கும். சிறுபான்மை மக்கள் இருக்க இடத்துல இதெல்லாம் நடக்கும். அது எப்படி தேர்தல் நேரத்தில் நடக்குது, அடுத்து அங்கே எப்படி பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அது எடுபடலை. அதனால் இப்படி ஒரு ஆபத்தான விளையாட்டில் இறங்கி இருக்காங்க அப்படின்னு தோணுது. விஜய் ரசிகர்கள் ஒரு சதி கோட்பாட்டை சொல்கிறாங்க, அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு, கற்பனை பண்ண முடியாத சில சதி கோட்பாட்டுகளை சொல்கிறது மாதிரி நீங்களும் அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாட்டுக்கு முன்னாடி வேற ஒரு சதி இருக்குன்னு சந்தேகிக்கிறீங்க. நான் சொல்கிற சதி எதுவுமே ஊகத்தின் அடிப்படையில் இல்லை. உள்ளூர் எம்எல்ஏ ஏன் வந்தார், அது சதியா அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளூர் எம்எல்ஏ வராட்டி தான் அது சதி. உள்ளூர் எம்எல்ஏ வரணும், அது அவருடைய கடமை. அந்த அமைச்சர் ஏன் வந்தார், இதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பு. எப்படி ஒரு மணி நேரத்தில் எல்லாரும் ஆர்கனைஸ் ஆனாங்கன்னா அதுக்கு பேர் தான் கட்சி, அதுக்கு பேர் தான் கட்டமைப்பு, அதுக்கு பேர் கான்ஸ்பிரசி கிடையாது. ஒரு கட்சி ஒரு நிர்வாகம் அப்படி தான் நடக்கும். இது எதுவுமே உங்களுக்கு இல்லை, அதனால் அது புரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நாம் சொல்கிற கான்ஸ்பிரசி தியரிங்கிறது ரொம்ப வெளிப்படையானது, ரொம்ப வெளிப்படையானது. இன்னும் ஒரே ஒரு வீடியோ பார்த்தேன். திருமதி ஹேமமாலினி அவர்கள் தலைமையிலான குழு அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. ஒன் மோர் விட்னஸ்னு ஒரு வீடியோ போகுது, எல்லோரும் பாருங்கள். அங்கே ஒருத்தர் மொழிபெயர்த்து சொல்கிறாரு, முதுகு பக்கம் இருந்து பார்த்தா திரு அண்ணாமலை போல இருக்கு. அவர் தானா? ஏன்னா நம்ம தெரியாமல்லாம் சொல்லக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன், ஊகத்தில் சொல்லக்கூடாது. அவர் மாதிரியே இருக்கார். அவங்க கேட்குறாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க வந்ததுக்கு ஒரு பாயிண்ட் வேணும்ல. இஸ் தேர் எனி ஃபெயிலியர் ஆன் த பார்ட் ஆஃப் த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, உள்ளூர் நிர்வாகம் சரியாக செயல்படலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, உள்ளூர் கட்சி நிர்வாகிகள் யாருமே சரியில்லைங்க, உள்ளூரில் தாவேக்காச நடவடிக்கை சரியில்லை, அந்த நிர்வாகிகள் செயல்படலைங்கிறாரு. ஹீ சேஸ் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹஸ் ஃபெயில்டு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அவங்க கேட்ட உள்ளூர் நிர்வாகம் என்ன, அந்த விட்னஸ் சொன்ன பதில் என்ன, இதை இவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு? அப்போ இது எல்லாம் எதை நோக்கி நகருது? இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சரியா தான் பண்ணாரு. சதி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறப்ப சதிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, அத கூட அவர் இல்லைன்றத ஆமான்னு சொல்ல முடியாது. அது இருக்கட்டும், அதுல பெருந்தன்மையா சரியா சொல்லிட்டாருன்னு வச்சுக்குவோம். அப்ப நம்ம கண்ணுக்கு நேரா இவ்வளவு பார்க்கும்போது இதே விபத்து வேற எந்த கட்சியாவது கூட்டம் நடத்தி செய்திருந்தால் இந்த பிஜேபி பரிவாரங்கள்லாம் இப்படி வந்து நின்று அவங்கள வந்து பாதுகாப்பாங்களா, அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்களா? இது வந்து திமுக நடத்தின மாநாட்டில் இப்படி ஒரு துயரமோ அல்லது இன்னொரு கட்சியில் நடந்தாலோ வருவாங்களான்னு கேட்குறீங்க. அந்த கேள்வி அப்படியே இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது இதை தான் நான் சதின்னு சொல்றேன். இதுக்கு இவ்வளவு ஆதாரத்தோட சொல்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.